ஆடிட்டரி லேர்னர்ஸ் இந்த வார்த்தையிலிருந்தே நம்மளால் ஓரளவுக்கு இவங்க எப்படி ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியுதுல்ல. அட ஆமாங்க, கரெக்டு. கவனிப்பதன் மூலமாக இவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை ஞாபகமும் வச்சுக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப அல்லது காலேஜில் படிக்கிறப்ப யாராவது வந்து உங்ககிட்டயோ அல்லது கிளாஸில் இருக்கிற வேற யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏய், எனக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத மட்டும் நீ சொல்லேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்ல. அந்த கன்டென்ட்ட மட்டும் சொல்லு. அந்த கான்செப்ட்ட மட்டும் சொல்லு. அம் நான் அந்த வேர்டெல்லாம் கூட பார்த்துக்கிறேன். நீ ஜஸ்ட் அத என்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்லு. அப்படின்னும், ஏய், இந்த எஸ்ஸே கொஸ்டின அல்லது இந்த பர்ட்டிகுலர் சாப்டர, இந்த பர்ட்டிகுலர் பாடத்த எனக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிர்றியா? நீ கடகடன்னு சொல்லிடு போதும். நான் அதை வச்சு டெவலப் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னு பரீட்சைக்கு முந்தின நாளோ அல்லது பரீட்சைக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ கேட்டு பார்த்துருக்குறீங்களா? இவங்களும் ஆடிட்டரி லேர்னர்ஸில் வர்றாங்க. ஆடிட்டரி லேர்னர்ஸ் எப்படி கற்றுப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களோட லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும், என்ன மாதிரியான டிப்ஸை இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் பின் பண்ணியிருக்கிற லாங் வீடியோவை செக் பண்ணுங்கள். அன்பு உறவுகளே, உங்களுக்கான பிரார்த்தனையில் நான் எப்போதும். நன்றி. வாழ்க வளமுடன்.